பல வரலாற்று ரீதியான, கலாச்சார ரீதியான, மொழியியல் ரீதியான தொடர்புகள் இருந்தாலும் கூட சீனாவும், இந்தியாவும் அகன்றுதான் இருக்கின்றன. 1947 இந்தியா விடுதலை பெற்றபோது, இந்தியா அந்த மக்மோகன் லைனையை எல்லைக்கோடாக வரித்துக் கொண்டது. ஆனால் 1949 சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றின உடனே அவர்கள் இந்த மக்மோகன் லைனை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். தலாய் லாமா திபெத்தில இருந்து அவர் அங்கிருந்து தப்பி இந்தியாவுக்கு வருகிறார். தலாய் லாமாவுக்கும் இந்த திபெத்தியர்களுக்கும் ஜவஹர்லால் நேருடைய அரசாங்கம் அடைக்கலம் கொடுக்கிறது. இப்போ இதை சீனா வன்மையாக கண்டிக்கிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இந்த 4 நாடுகள் சேர்ந்திருக்கிற அமைப்பு. இந்த அமைப்பை சீனா ஆரம்பத்திலேருந்து எடுத்து கொண்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் இந்த டோக்லாம் என்கிற இடம், அதாவது இந்தியா, சீனா, பூட்டான்ங்கிற 3 நாடுகளுடைய சந்திப்பில் இருக்கிற இடம். அந்த இடத்துல சீனா ஆக்கிரமிக்க முற்பட்ட போது இந்திய படைகள் பூட்டானுக்காக அதை எதிர்த்தன. ஒரு 70 நாட்களுக்கு மேல் 2 படைகளும் கண்ணோடு கண் பார்க்கிற அளவுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு ஊஹான் என்கிற நகரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் இப்போ இந்த எல்லை பிரச்சனையில் இருக்கக்கூடிய தேசியவாதம், இந்த மாதிரி உணர்ச்சிகரமான விஷயங்களை எல்லாம் இல்லாமல் அவர்களால் மக்களிடத்திலே கொண்டு சென்றிருக்க முடியும். இந்த சமரச ஏற்பாட்டை நேருவாலேயும் முன்னாலே எடுத்து சென்றிருக்க முடியும், இந்திரா காந்தியாலேயும் முன்னாலே எடுத்து சென்றிருக்க முடியும். ஆனாலும் அவர்கள் 2 பேருமே அதை செய்யவில்லை. 2 பெரிய மக்கள் தொகையுள்ள நாடு. ஆகவே அவர்களோடு 2 நாடுகளும் இணக்கமாக போவதுதான் 2 நாடுகளுக்கும் நல்லது, உலக அமைதிக்கு நல்லது. வாவ் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் இந்திய சீன எல்லை பிரச்சனையை பற்றி சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக எல்லை பிரச்சனை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உயர் மட்டத்திலே பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி சில அடிப்படையான வரலாற்று செய்திகளை இணைத்து அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகள், ரொம்பவும் பாரம்பரிய பெருமைகள் உள்ள, கலாச்சார பின்புலம் உள்ள, 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று பின்புலம் உள்ள நாடுகள். இந்தியாவும் சீனாவும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளும் கூட. இன்றைக்கு உலகத்திலே வசிக்கிற 3 ஒருத்தர் இந்தியாவிலோ சீனாவிலோ வசிக்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5 ஒரு பாகத்தை இந்த 2 நாடுகளும் சேர்ந்து வழங்குகின்றன. அந்த அளவுக்கு மக்கள் திரளும் உற்பத்தியும் உள்ள நாடுகள். இதில் குறிப்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் தமிழகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. வரலாற்று ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் ராஜேந்திர சோழன், கடாரம் என்ற ராஜேந்திர சோழன் சீனாவோடு வணிகம் நடத்தியிருக்கிறான். சீன யாத்திரிகர்கள் இங்கே பல்லவ பேரரசை வரைக்கும் வந்து அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். போதி தர்மர் என்கிற சீன துறவி பல்லவ இளவரசர் என்ற ஒரு கதை இருக்கிறது. அது நம்ம ஊரில் மட்டுமில்லை, சீனாவிலேயும் அந்த கதை இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழும் சீனமும் செம்மொழிகள். இந்த தமிழுக்கும் சீனத்திற்கும் மற்ற செம்மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பான அந்தஸ்து இருக்கிறது. இப்போ கிரேக்கம், லத்தீன், பாரசீகம், சமஸ்கிருதம் இவையெல்லாம் செம்மொழிகள். ஆனால் இந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு புழக்கத்திலே இல்லை. மாறாக தமிழும் சீனமும் அவை தொன்மையான மொழிகளாக மட்டுமல்லாமல் தொடர்ச்சியோடு இருக்கிற மொழிகளாக, இன்றளவும் பயன்பாட்டிலே புழக்கத்திலே இருக்கிற மொழிகளாக இருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட பல வரலாற்று ரீதியான, கலாச்சார ரீதியான, மொழியியல் ரீதியான தொடர்புகள் இருந்தாலும் கூட சீனாவும் இந்தியாவும் கொஞ்சம் அகன்றுதான் இருக்கின்றன. குறிப்பாக 1962 நடந்த எல்லைப்போருக்கு பிற்பாடு அந்த உறவு மேலும் கசந்தது. பிறகு 88ற்கு பிற்பாடு அந்த உறவு மேம்பட்டது. இப்போ 2020 இந்த கால்வான் யுத்தம் நடந்ததற்கு பிற்பாடு மீண்டும் பிரச்சனைகள் முகிழ்த்திருக்கின்றன. அப்போ இந்த பின்னணியை, இந்த எல்லை பிரச்சனை எப்படி வந்ததுங்கிற பின்னணியை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வது உபயோகமாக இருக்கும். பொதுவாக நாம் இந்திய சீன எல்லை பிரச்சனை எப்படி பார்க்குறோம்னா 2 விதமாக அதை பொதுவான புரிதல் இருக்குது. நம்முடைய மேற்கில் அக்சை சின் என்கிற பகுதி இந்தியாவிற்கு சொந்தமான பகுதி, சீனா ஆக்கிரமித்திருக்கிறது என்பது ஒன்று. இன்னொன்று, கிழக்கு பக்கத்தில் அருணாச்சல பிரதேச மாநிலம் இருக்கிறது, அது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதற்கு சீனா உரிமை கொண்டாடுகிறது என்கிற விதமாக இந்த 2 விதமாக இந்த பிரச்சனையை பற்றி பொது மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்கிறது. இந்த புரிதல் தவறு என்று சொல்லுவதற்கில்லை, ஆனால் இதற்கு அப்பாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இந்த இந்திய சீனிய பகுதிகளை 3ஆக பிரித்து கொள்வார்கள். ஒன்று மேற்கு அரங்கம், இன்னொன்று நடு அரங்கம், இன்னொன்று வந்து கிழக்கு அரங்கம். இந்த கிழக்கு பகுதி தான் அருணாச்சல பிரதேசம் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி ஃப்ரான்டியராக இருந்தது. அதுக்கு பிற்பாடு 80களில் அருணாச்சல பிரதேசம் ஒரு மாநிலமாக மாறியது. இப்போ அந்த பகுதிக்கு சீனா உரிமை கொண்டாடுகிறது, நீண்ட காலமாக உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அங்கே தான் ஒரு தவாங் என்கிற இடம் இருக்கிறது. அது திபெத்தியர்களுக்கு ரொம்பவும் புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. 5ஆம் தலாய் லாமா அங்கே பிறந்தவர். அந்த பகுதிக்கு சீனா உரிமை கொண்டாடுகிறது. ஆனால் இந்தியா தொடர்ந்து அதை மறுத்து வருகிறது. ஏன்னா அவ்வப்போது நமக்கு செய்திகள் வருகிறது, சீனா அங்கே குடியிருப்பை கட்டியது, குடிசைகளை கட்டியது என்றெல்லாம் செய்தி வருகிறது. என்றாலும் இன்றளவும் அது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த பகுதிக்கு சீனா உரிமை கொண்டாடுகிறது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை இந்த கிழக்கு பிரச்சனை அல்ல, மேற்கில் இருக்கிற பிரச்சனை. மேற்கில் அக்சை சீன் என்கிற பகுதி இருக்கிறது. இப்போ இந்திய வரைபடத்தை பார்த்தோம் என்றால், இந்திய வரைபடத்தில் லடாக்கினுடைய ஒரு பகுதியாக தான் அக்சை சீன் காட்டப்படுகிறது. அக்சை சீன் உள்ள பகுதி தான் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருக்கிறது. மற்ற உலக நாடுகளுடைய வரைபடங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அது அப்படி இருக்காது. இந்த பகுதியை, இந்த அக்சை சீன் பகுதியை அவர்கள் ஒன்று சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கும், அல்லது சீனா நிர்வாகத்தில் இருக்கிற காஷ்மீர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இது அந்தந்த நாடுகள் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கிறார்கள் இந்த பிரச்சனையை குறித்துங்கிற மாதிரி வார்த்தைகள் மாறும். ஆனால் இந்த பகுதி வந்து இந்தியாவினுடைய பகுதியாக மற்ற வெளிநாட்டு வரைபடங்களில் இருக்காது. இப்போ இந்த அக்சை சீன் நீண்ட காலமாக சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகிறது. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இந்த அக்சை சீன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடிக்கு மேலே உயரமுள்ள ஒரு இடத்துல இருக்கிறது. இங்கே வந்து மனிதர்கள் வசிக்கவே முடியாது. அதாவது பிராணவாயுவே ரொம்ப குறைவாக இருக்கும். மூச்சு விடுவதற்கே சிரமப்படக்கூடிய இடம், மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு இடம். ஆனால் இது சீனா வந்து என்ன நினைக்கிறது என்றால், இது வந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே சிங்ஜியாங் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கே தான் உய்குர் முஸ்லீம் என்கிற சிறுபான்மையினர், சீன சிறுபான்மையினர் வசிக்கிறார்கள். இந்த பக்கத்தில் திபெத் இருக்கிறது. திபெத்திய பொது இந்த சீனாவுடைய ஒரு மாநிலமாக மாறிவிட்டது. ஆகவே அந்த சிங்ஜியாங் மாநிலத்துக்கும் திபெத் மாநிலத்திற்கும் அருகாமையில் இருப்பதனால அவர்களுக்கு அது முக்கியமான மாநிலம் இடமாக அது கருதி அதை அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே தான் இப்போ பிரச்சனை 2020க்கு அப்பாற்பல வந்து அவர்கள் எல்லை தாண்டி வந்தார்கள். நாம் இதை கொஞ்சம் வரலாற்றில் முன்னாலே போய் பார்த்தோம் என்றால், இந்த அக்சை சீன் என்கிற பகுதி 1846 ஜம்மு காஷ்மீரினுடைய அரசர், அதாவது காஷ்மீர் அரசர் வந்து, அப்போ அது வந்து ஒரு சுதேச சமஸ்தானமாக இருந்தது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில். அவர்கள் இந்த அக்சை சீன் பகுதியை லடாக் பகுதியோடு சேர்த்து கொண்டார்கள். அப்போ சீனா வந்து இந்த ஆழ வசிக்க முடியாத இந்த பகுதியை பற்றி கவலைப்படுகிற ஒரு சூழலில் அவர்களுக்கு நிறைய அரசியல் பிரச்சனைகள் இருந்தது. அப்போ வந்து அவர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஓபியம் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஜப்பானிய ஆக்கிரமிப்பு இருந்தது. ஜப்பானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். அப்புறம் பிறகு அவர்களுக்கு உள்நாட்டு யுத்தம் வந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் இதை பற்றி பெரிதாக கவலைப்படக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அந்த 1846 காஷ்மீர் அரசாங்கம் இந்த அக்சை சீன் பகுதியை லடாக்கோடு சேர்த்து கொண்டது. கிழக்கில் என்ன நடக்கிறது என்றால், இந்த அருணாச்சல பிரதேசம் என்கிற பகுதி 1914 எல்லையோர ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் 3 பிரிவினர் இருக்கிறார்கள். ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா, இன்னொன்று அப்போ திபெத் வந்து ஒரு தனியாக ஒரு தலாய் லாமாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது சீனாவினுடைய மாநிலமாக எல்லாம் மாறவில்லை. இன்னொன்று சீனாவினுடைய சார்பாக அப்போ கோமிங்டாங் என்கிற ஒரு கட்சி இருந்தது. 1912 வந்து முடியாட்சி முடிந்து விட்டது. சீனா வந்து குடியாட்சி ஆகிவிட்டது. இப்போ இந்த கோமிங்டாங் என்கிற கட்சி சார்பாக சீன அரசாங்கம் வந்தது. 1949 தான் இந்த உள்நாட்டு யுத்தம் எல்லாம் நடந்து முடிந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அப்போ இந்த 1914 ஒப்பந்தம் போடுகிற போது பிரிட்டிஷ் இந்தியாவும் தலாய் லாமாவினுடைய திபெத்தும் கொமிங்டாங்கினுடைய சீனாவும் இந்த ஒப்பந்தத்தை போடுகின்றன. அப்போ அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியா வலிமையாக இருந்தது. அப்போ அவர்கள் ஒரு எல்லைக்கோட்டை போட்டார்கள். அந்த எல்லைக்கோட்டை வந்து மக்மோகன் என்கிற ஒரு அதிகாரி வரைந்த கோடு. அதனால் அந்த இன்றளவுக்கும் அந்த எல்லைக்கோடு மக்மோகன் லைன் என்று அறியப்படுகிறது. அப்போது 1947 இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியா அந்த மக்மோகன் லைனையே எல்லைக்கோடாக, இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைக்கோடாக வரித்து கொண்டது. ஆனால் 1949 சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றின உடனே அவர்கள் இந்த மக்மோகன் லைனை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏன்னா இது வந்து
ஒரு மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. ஆகவே நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்த போது 1948 47 இந்தியா விடுதலை அடைகிறது. 48 இந்தியா வந்து ஒரு வரைபடம் வெளியிடுகிறது. அந்த வரைபடத்தில் இந்த அக்ஸை சின் பகுதியை, அதாவது மேற்கில் இருக்கிற அக்ஸை சின் பகுதியை ஒரு வரையறுக்கப்படாத பகுதி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த கிழக்கில் இருக்கிற அருணாச்சல பிரதேசம் இந்தியாவினுடைய பகுதியாக குறிப்பிடப்படுகிறது. இதற்கு பிற்பாடு 1954 இந்தியா ஒரு வரைபடத்தை வெளியிடுகிறது. அந்த வரைபடத்தில் 48 வரையறுக்கப்படாத பகுதி என்று குறிப்பிடப்பட்ட அக்ஸை சின் இந்தியாவினுடைய பகுதியாக சேர்த்து கொள்ளப்பட்டது. இதை ஜவஹர்லால் நேருனுடைய அரசாங்கம் சீனாவினுடைய அவரோடு கலந்து ஆலோசிக்காமல் இதை வெளியிட்டது. அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்தார்கள். 1959 மா சேதுங் ஜனாதிபதியாக இருக்கிறார், சூ என்லாய் பிரதமராக இருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு வருகை தருகிறார். அப்போ அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். அப்போ ஜவஹர்லால் நேரு பல ஆதாரங்கள், அதாவது இந்த அக்ஸை சின் என்கிற பகுதி ஏன் இந்தியாவினுடைய பகுதியாக நாங்கள் கருதுகிறோம் என்பதற்கு வரலாற்று ரீதியான ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் சூ என்லாய் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போ பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்போ சூ என்லாய் ஒரு சமரசத்தை முன்மொழிகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் அக்ஸை சின் பகுதி உங்களுக்கு இந்தியாவினுடைய பகுதி என்று நீங்கள் சொல்வதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் அந்த அக்ஸை சின் எங்களுக்கு முக்கியமானது. ஆகவே அக்ஸை சின்னை சீனாவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்த மட்டும் வரலாற்று ரீதியாக, கலாச்சார ரீதியாக திபெத்தியர்களுக்கு அதில் பங்கு இருப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே அருணாச்சல பிரதேசத்தை நாங்கள் இந்தியாவுக்கு விட்டு கொடுக்குறோம் என்ற ஒரு சமரசத்தை அவர் முன்மொழிந்தார். ஆனால் ஜவஹர்லால் நேரு அந்த சமரசத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த அக்ஸை சின்னில் அந்த 59 சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு, அங்கே அவர்கள் சாலை போடுவது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ 1961 ஒரு ஃபார்வர்ட் பாலிசி, முன்னேற்ற கொள்கை என்று ஒன்றை ஜவஹர்லால் நேரு முன்வைக்கிறார். 54 வெளியிட்ட வரைபடத்தினுடைய அடிப்படையில் அங்கேயெல்லாம் ரோந்து மையங்களை நிறுவுகிறார். இது 59 நடக்கிறது. 59 இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, தலாய் லாமா திபெத்தில் இருந்து சீனாவினுடைய ஆக்கிரமிப்புக்காக பயந்து அவர் அங்கேருந்து தப்பி இந்தியாவுக்கு வருகிறார். கூட ஆயிரக்கணக்கான திபெத்தியர்கள் வருகிறார்கள். தலாய் லாமாவுக்கும் இந்த திபெத்தியர்களுக்கும் ஜவஹர்லால் நேருனுடைய அரசாங்கம் அடைக்கலம் கொடுக்கிறது. இன்று வரைக்கும் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். இப்போ இதை சீனா வன்மையாக கண்டிக்கிறது. ஆனால் இந்தியா என்ன சொல்கிறது, எங்களுக்கு சீனாவுடைய எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர்கள் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம். திபெத்தில் எங்களுக்கு எந்த விதமான அதை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை என்று இந்தியா சொல்லுகிறது. இப்போ என்ன நடக்கிறதுனா, ரெண்டு பக்கமும் ஒரு பரஸ்பர அவநம்பிக்கை உருவாகிறது. ஆனால் ஜவஹர்லால் நேரு என்ன நினைக்கிறார், இந்தியா அக்ஸை சின்னை இந்திய வரைபடத்துக்குள்ளே உட்படுத்தி கொண்டார். ஏன்னா அதுக்கு முன்னால் தான் பஞ்சசீல கொள்கை முன்வைக்கிறார்கள். அதில் இந்தியா இருக்கிறது, சீனா இருக்கிறது. அப்போ இந்தி சீனி பாய் பாய் என்றெல்லாம் கோஷங்கள் முன்வைக்கப்பட்ட காலம் அது. 1949 சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்தவுடன் அதை அங்கீகரித்த நாடுகளில் முதலாவதாக இந்தியா இருந்தது. ஆகவே சீனாவை எப்போதுமே ஒரு நட்பு நாடாக ஜவஹர்லால் நேரு பார்த்தார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர் சீனா இந்தியாவிற்கு எதிராக ஒரு படையெடுக்கும் என்பதை அவர் முற்றிலுமாக எதிர்பார்க்கவில்லை. இப்போது 1962 இந்த 61 இவர்கள் இந்த ஃபார்வர்ட் பாலிசியில் மையங்களெல்லாம் வைக்கப்பட்ட பிற்பாடு 62 சீனா போர் தொடுத்தது. ஒரு 40 நாட்கள் இந்த போர் நீடித்தது. அப்போ சீன துருப்புகள் அக்ஸை சின்னை தாண்டி லடாக்குக்குள்ளே வந்தது. இந்த கிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசத்தையும் தாண்டி உள்ளே வந்தது. அப்புறம் போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு அவர்கள் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பின்வாங்கி கொண்டார்கள். ஆனால் அக்ஸை சின்னை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அப்போ அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் அக்ஸை சின் பகுதி சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என்றாலும் மாறி மாறி ரெண்டு பேரும் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜவஹர்லால் நேருவை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர். சிறை கொட்டடிகளில் இருந்து எந்த புத்தகங்களையும் பார்க்க வசதி இல்லாத அந்த காலத்தில், இந்த மாதிரி கணினிகள்லாம் எதுவும் இல்லை, புத்தகங்களை கூட ஒரு முழுமையாக பார்க்க வசதி இல்லாத ஒரு சிறை கொட்டடியிலிருந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியாலாம் எழுதினார். அவர் பெரிய வழக்கறிஞர், அவர் பெரிய லட்சியவாதி.
ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, சைனா வந்து படையெடுக்காதுன்னு நினைக்கிறார். இந்த போர் முடிந்த உடனே ஒரு அறிக்கை வெளியாது, ஹெச்ஆர்பி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஹெண்டர்சன் ப்ரூக்ஸ் என்கிற ஒரு லெஃப்டினன்ட் ஜேர்னலும் பாகத் என்கிற பிரிகேடியரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை வந்து வெளியிடப்படவே இல்லை. ஆனால் 2014 அதனுடைய சில பாகங்கள் இணையத்தில் வந்தது. அப்புறம் அதையும் எடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே களத்தில் இருந்த இந்திய துருப்புகள் சீனா வந்து ரொம்பவும் வலிமையாக இருக்கிறது, நாம் சீனாவை எதிரிடக்கூடிய நிலைமையில் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த களத்திலே இருந்து வந்த கருத்தை இராணுவ தலைமை பிரதம மட்டத்திலே சொல்லவில்லை. உளவுத்துறையும் சீனா படையெடுக்காது என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தது. பிரதமருடைய அலுவலகம் அதே தான் சொல்லிக் கொண்டிருந்தது. அதாவது ஜவஹர்லால் நேருவும் அவருடைய அமைச்சரவையும் எதை கேட்க விரும்பினார்களோ அதை இந்த இராணுவ தலைமையும் உளவுத்துறையும் பிரதமர் அலுவலகமும் அவர்களுக்கு ஜவஹர்லால் நேருவுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அந்த சங்கீதத்தை இசைத்து கொண்டிருந்தார்கள். மாறாக இங்கே அவங்க சீனா என்ன நினைக்கிறது என்றால், அவர்கள் ஏற்கனவே வந்து திபெத்தில் தலாய் லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. அவர்கள் திபெத்தை ஒரு மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இந்தியா தடையாக இருக்கும். இந்தியா ஏற்கனவே அக்சைச்சின் நிலையெல்லாம் போய் அவர்கள் ரோந்து மையங்களை அமைக்கிறார்கள். ஆக இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு எண்ணம் இருக்கிறது என்று சீனா கருதி கொண்டிருந்தது. மாசேதுங் அப்படி தான் நினைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது இந்தியாவுடைய நோக்கம் இல்லை. ஆனால் மாசேதுங் அப்படி நினைக்கிறார், சீனா அப்படி நினைக்கிறது என்பதை நேருவுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, இடித்துரைக்கக்கூடிய ஆட்கள் அப்போது இல்லார்கள். இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னனாக நேரு இருந்திருக்கிறார். அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு தவறான நம்பிக்கைகள் தான் இந்த 1962 போருக்கு இட்டு சென்றது. அந்த போருடைய கசப்பான அனுபவங்கள் பல ஆண்டுகள் நீடித்தது.